திருக்குறள் அதிகாரம் 34. நிலையாமை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையில்லாத பொருள்களை நிலையானவை என்று எண்ணும் அற்ப அழிவு இழிவானது. கூத்தாட்டு அவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதுவிளின் தற்று. நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல் சிறுகச் சிறுக செல்வம் சேரும். நாடகம் முடிந்ததுமா கூட்டம் கலைவது போல் மொத்தமாய் போய்விடும். அற்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். நிலையாத இயல்பினை உடையது செல்வம், அது கிடைத்தால் நிலையான அறங்களைச் செய்க. நாளென ஒன்றுபோட் காட்டி உயிரிரும் வாழது உணர்வார் பெறின். நாள் என நமக்கு தோன்றும் காலம் நம் உயிரை பிளந்து செல்லும் வாளே, அறிஞர்க்குத்தான் இது விளங்கும். நாச்சற்ற விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாவை அடைத்து விக்கல் வருவதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலையாமையை உடையது இவ்வுலகம். ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மையை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான நினைவுகளை எண்ணி நிற்பர். குடம்பை தனித்தோழிய புல்பரன் தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு. உடம்பிற்கும் உயிருக்கும் இடையேயான உறவு முட்டை தனித்து கிடக்க பறவை பறந்து விடுவது போன்றதே. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உறங்குவது போன்றது சாவு, உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு. உடம்பிற்குள் ஒதுங்கியிருந்த உயிருக்கு நிலையான இருப்பிடம் இன்னும் அமையவில்லை போலும்.